வணக்கம். எங்களது அங்குசம் பொறியியல் நிறுவனம் பல்வேறு பொறியியல் இயந்திரங்களை தயாரித்து வருகிறது. புதிய முயற்சியாக எங்களது வாடிக்கையாளரின் தேவைக்காக செயற்கை நீரூற்று ஒன்றை உருவாக்கியுள்ளோம். 108 சங்குகளால் ஆன ஒரு சிறப்பு தயாரிப்பாகும். ஒவ்வொரு தயாரிப்பையும் சிறப்பு கவனத்துடன் உருவாக்கம் செய்கிறோம். சங்குகளை வரிசையாக அமைப்பதற்கான தாங்கிகளை முதலில் உருவாக்குகிறோம். அதனை சரியான முறையில் வெல்டிங் மெஷின்கள் மூலம் இணைக்கிறோம். சங்குகளை ஒரு முறை அவற்றில் பொருத்தி மீண்டும் ஒரு முறை அளவுகளை சரிபார்க்கிறோம். பிறகு அதற்கு முறையான வர்ணம் பூசுகிறோம். இதனால் தூசுகள் மற்றும் துருப்பிடிப்பதில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. இது 108 சங்குகளை வைப்பதற்கான அமைப்பு ஆகும். பிறகு முறையாக சங்குகளை நேர்த்தியாக பொருத்துகிறோம். ஒவ்வொரு சங்கும் துல்லியமாக பொருத்தப்படுகிறது. முறையான குழாய் இணைப்புகள் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு இணைப்பிலும் தண்ணீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அமைப்புகளை பொருத்துகிறோம். இதனால் நாம் விரும்பியபடி தண்ணீரை வெளியேற்ற முடியும். இதில் பால், மஞ்சள், பன்னீர், இளநீர் மற்றும் புஷ்பங்களையும் தூவும்படி செய்யலாம். சங்குகளில் இருந்து வெளியேறும் நீர் ஒரு சிறிய துவாரம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அது நாம் வைத்திருக்கும் புனித சிலை மீது அழகாக தூவுகிறது. இதில் வண்ண விளக்குகளை அமைப்பதன் மூலம் வண்ணமயமான நீரூற்றை கண்டு களிக்கலாம். சங்கு என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில், அதாவது சோமவாரம் என்று அழைப்பார்கள், அப்பொழுது சிவன் கோவில்களில் இறைவனை குளிர்விக்க சங்காபிஷேக பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த சங்காபிஷேகம் சிவ பூஜையில் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சங்காபிஷேகம் செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் சிவன் குளிர்ந்து போகிறார். 108 சங்காபிஷேகம் செய்வதன் மூலம் இறைவனின் முழுமையான அருளை பெற முடியும். சங்காபிஷேகம் செய்வதால் 7 பிறவிகளில் செய்த வினைகளில் இருந்து மீளலாம் என்று கந்த புராணம் சொல்கிறது. தண்ணீர் மட்டுமல்லாது இளநீர், பால், பன்னீர் என குளிர்ச்சியான பொருள்களைக் கொண்டும் சங்காபிஷேகம் செய்யலாம். சங்காபிஷேகத்தினை கண்டாலே அந்த புண்ணியம் நமக்கும் சேரும். அப்படிப்பட்ட சங்காபிஷேகத்தை கண்டும் சங்காபிஷேகத்தை இறைவனுக்கு செய்தும்
இறையருளைப் பெறுவோம். ஓம் நம சிவாய. வணக்கம். எங்களது அங்குசம் பொறியியல் நிறுவனம் பல்வேறு பொறியியல் இயந்திரங்களை தயாரித்து வருகிறது. புதிய முயற்சியாக எங்களது வாடிக்கையாளரின் தேவைக்காக செயற்கை நீரூற்று ஒன்றை உருவாக்கியுள்ளோம். 108 சங்குகளால் ஆன ஒரு சிறப்பு தயாரிப்பாகும். ஒவ்வொரு தயாரிப்பையும் சிறப்பு கவனத்துடன் உருவாக்கம் செய்கிறோம். சங்குகளை வரிசையாக அமைப்பதற்கான தாங்கிகளை முதலில் உருவாக்குகிறோம். அதனை சரியான முறையில் வெல்டிங் மெஷின்கள் மூலம் இணைக்கிறோம். சங்குகளை ஒரு முறை அவற்றில் பொருத்தி மீண்டும் ஒரு முறை அளவுகளை சரிபார்க்கிறோம். பிறகு அதற்கு முறையான வர்ணம் பூசுகிறோம். இதனால் தூசுகள் மற்றும் துருப்பிடிப்பதில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. இது 108 சங்குகளை வைப்பதற்கான அமைப்பு ஆகும். பிறகு முறையாக சங்குகளை நேர்த்தியாக பொருத்துகிறோம். ஒவ்வொரு சங்கும் துல்லியமாக பொருத்தப்படுகிறது. முறையான குழாய் இணைப்புகள் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு இணைப்பிலும் தண்ணீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அமைப்புகளை பொருத்துகிறோம். இதனால் நாம் விரும்பியபடி தண்ணீரை வெளியேற்ற முடியும். இதில் பால், மஞ்சள், பன்னீர், இளநீர் மற்றும் புஷ்பங்களையும் தூவும்படி செய்யலாம். சங்குகளில் இருந்து வெளியேறும் நீர் ஒரு சிறிய துவாரம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அது நாம் வைத்திருக்கும் புனித சிலை மீது அழகாக தூவுகிறது. இதில் வண்ண விளக்குகளை அமைப்பதன் மூலம் வண்ணமயமான நீரூற்றை கண்டு களிக்கலாம். நன்றி.